இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம். இங்க இருக்க வேண்டாமா? இதுக்குதான் தம்பி நாங்க வர மாட்டோம்னு சொன்னோம். எங்களோட பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம். வீணா நீங்க இதுல மாட்டிக்கிட்டு முடிக்கணும். இருங்க அத்தை ப்ளீஸ், நான் பேசிக்கிறேன் அத்தை. எங்களை வச்சுட்டு நீங்க ஒன்றும் சண்டை போட வேணாம். எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, நாங்க கிளம்பி போயிட்டே இருக்கோம். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். கொடுக்க வேண்டியதை கொடுனா என்னத்த கொடுக்கணும்? உனக்கு கொடுக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கோம். உனக்கு புரியலையா? இல்லனா இதுக்காக கட்டார் பாஷை பேசணுமா? உங்க அப்பாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும் போதே அவரை விட்டு தொலைச்சிருக்கணும் இல்லையா? அவர் உயிரோட இருக்கும் போதே இதெல்லாம் வந்து பேசிருக்கணும். அவர் செத்து போய் 2 வருஷம் ஆகுது. சம்பந்தமே இல்லாத நேரத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அறிவில்ல? ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடுங்க. இது வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருந்த மாதிரி இதுக்கு அப்புறமா என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஏடி, உனக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது ஒண்ணு இருக்கா? 2வது பொண்டாட்டின்னு சொல்றதுக்கே நீ வெக்கப்படணும். உன்னோட நிலைமை எல்லாம் எனக்கு வந்திருந்தா நான் என்னைக்கோ நாடுகிட்டு செத்துருப்பேன். நீ வெக்கம் இல்லாம இங்க வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம இப்படி சொத்துல பங்கு வேணும்னு பிச்சை கட்டிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா போயிடு. சாரதா, நான் மறுபடியும் சொல்றேன், இங்க நின்னு சத்தம் போடாதீங்கன்னு. புரியுதா? சொல்ல கேளு. இருங்களேங்க, அத்தை நான் பேசுறேன்.